Welcome to the second part of our discussion with Satyapriya. Enjoy the discussion. Thank you, Satyapriya. That was a wonderful presentation of healthy living, happy living. We open up the question answer session now. Ellarum unmute பண்ணிட்டு question ஒவ்வொருத்தரா கேளுங்க one by one. Let us not speak over one another and let us keep the question as simple and short as possible. Kindly unmute and ask questions. அதுக்கு முன்னாடி சத்யபிரியாக்கு நம்ம கடைசி டிப்ஸ் சொன்னாங்கல்ல, கோல்டன் டிப்ஸ், அத பண்ணில பாராட்டுதல். கிளாப். இங்க வந்து நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம கிளாப் பண்ணும்போது எல்லாரும் என்னோட கையை கவனிங்க, இப்படிதான் கிளாப் பண்ணுவோம். இப்படி கிளாப் பண்ணா தெரபியூட்டிக் ஆக்டிவிட்டி வராது. தயவு செஞ்சு ஃபிங்கர்ஸ் எல்லாம் நல்லா விரிச்சு வச்சு, பாம்ஸ் எல்லாம் நல்லா விரிச்சு வச்சு, இப்படி ஃபிங்கர்ஸ் டு ஃபிங்கர், பாம்ஸ் டு பாம், இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம கை தட்டும் பொழுதுதான் அந்த கிளாப்பிங் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சோ இனிமேல் எப்ப கை தட்டினாலும் இந்த முறையோட நம்ம கை தட்டுவோம். சரிங்களா? இட்ஸ் குட். எஸ், இந்த மாதிரி கிளாப்பிங் உமா கிருஷ்ணன் மேடம் இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கிளாப்பிங். வெரி குட், வெரி குட். Satya, I hope you know me. My question is, yes, லாஃப் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் கரெக்ட், ரொம்ப புரிஞ்சது. லாஸ்ட் டைம் யூ டெமான்ஸ்ட்ரேட் கூட பண்ணீங்க, நல்லா இருந்தது. பட் எப்படி ஸ்டார்ட் பண்றது லாஃப்? எப்படி ஸ்டார்ட் பண்றது? இட்ஸ் a good question. இப்போ வந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இயல்பா இப்ப நான் இங்கே கேட்கலாம், சரி எல்லாரும் தயாரா ஒரு நிமிஷம் சிரிக்கிறதுக்கு, நான் ஸ்டாப்பா ஒரு நிமிஷம் சிரிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சிலருக்கு ஒரு மனசுல வந்து ஒரு இன்ஹிபிஷன்ஸ், ஒரு ஷைனஸ், ஒரு கூச்சம் வந்து இருக்கும். அதனால எல்லாருமே வந்து டக்குன்னு டபால்னு நான் தயார் சிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டா. சோ அவங்களுக்கு என்ன டிப் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஃபேக் பண்ணுங்கோ, ஃபேக் இட். அதாவது பொய்யா சிரிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஜஸ்ட் பொய்யா சிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அது என்ன ஆகும் அப்படின்னா, சில வினாடிகளில், within few seconds, the fake laughter, it will convert into a real and natural laughter. Trust me. நேச்சுரலா சிரிக்கிறவங்களுக்கு லட்சுமி ஆண்டி எல்லாம் நேச்சுரலா சிரிச்சிருவாங்க. சோ அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. மத்தவங்களுக்கு இந்த சின்ன கொஞ்சமா ஒரு ஷைனஸ் அண்ட் இன்ஹிபிஷன் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் வில்லிங்கா நீங்க வந்து யூ ஹாவ் டு பிரசன்ட் யுவர் பாடி வில்லிங்லி. சரிங்களா? வில்லிங்கா வந்துட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ஃபேக் பண்ணீங்கன்னாவே போதும். தட் ஃபேக் லாஃப்டர் இட் வில் கன்வெர்ட் இன்டு a real laughter. Fake it until you make it. So this is the philosophy. இது சில ப்ரொசீஜர், சில டெக்னிக்ஸ், சில மெத்தட்ஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து லாஃப்டர் யோகா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வந்து நம்ம ட்ரெடிஷனல் யோகா இருக்கோ அது மாதிரி லாஃப்டர் யோகா அப்படிங்கிறது இட் இஸ் a unique concept where we have incorporated the breathing techniques from yoga into laughter is called laughter yoga. So இங்க பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி here we are not using any humors or jokes or comics. இப்ப சிரிக்கணும்னா எல்லாரும் நீங்க என்ன சொல்வீங்க? ஏதாவது ஒரு ஜோக் சொல்லுங்க, இல்லையா ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு சிரிப்பு வரும், ஒரு ஹியூமர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ இங்க லாஃப்டர் யோகாவை பொறுத்த வரைக்கும் we are laughing for no reasons. We are not going to use any videos, humors or pictures. சோ அப்படி சிரிக்கும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்தமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. சோ நேச்சுரலா நம்ம சிரிக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி an unconditional laughter. சோ laugh for no reason. எந்த ரீசனும் இல்லாம சிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து குழந்தையாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரல, குழந்தை தனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர. Try to develop
childlike playfulness activity inside yourself. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கிட்ட ஒரு சின்ன அந்த 6 வயசு குழந்தை உள்ள புதஞ்சிட்டு இருக்கு. சோ அததான் நீங்க வெளியே எடுங்கன்னு சொல்றேன். சோ வெளியே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து அந்த சைல்ட் லைக் பிளேஃபுல்னஸோட இருக்கும் பொழுது நமக்கு சிரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா இயல்பா வரும். சோ சைல்ட எதுக்கு வெளியே எடுக்க சொல்றோம் அப்படின்னா, இட் வில் ஹாவ் full of positivity, full of positive attitude, vibration. நீங்க 6 வயசு குழந்தைய கூட ஒப்பிட்டு பாருங்க. அதுக்கு எந்த ஈகோ கிடையாது, எந்த ஹேட்ரிட் கிடையாது, எந்த ஜெலஸ் கிடையாது, எந்த எண்ணி கிடையாது. யாரையும் கால வாரணும், கெடுக்கணும், மோசம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எதுவுமே அந்த குழந்தைகிட்ட இருக்காது. குழந்தைத்தனத்தோட இருக்கும். அப்பதான் நமக்கு இயல்பான அந்த ஆரோக்கியமான சந்தோஷத்தோட அந்த சிரிப்பு அப்படிங்கிறது நல்லா பூரிப்போட அடி வயிற்றிலிருந்து வரும்பொழுதுதான் அந்த சிரிப்புக்கு it has lots and lots of benefits. சரிங்களா? அந்த மாதிரி சிரிக்கணும். Yes? Okay. Go ahead with another question. என்ன question? வேற என்ன கேள்வி கேக்குறீங்கன்னு? இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. அதுக்காக தான் நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். சீக்கிரம் கேள்விகள் நிறைய கேட்கலாம். நல்லா அந்த ஆரோக்கியமான சிரிப்பு சிரிக்கும் பொழுதுதான் the laughter is the best சொல்லிருக்காங்க இல்லையா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் எல்லாம் நம்ம பழமொழி கேட்டிருக்கோம் இல்லையா? சோ எப்படி சிரிச்சா அந்த நோய் விட்டு போகும், எப்படி அந்த லாஃப்டர் இருந்தா அது ஒரு பெஸ்ட் மெடிசன் ஆகும். சிரிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நிறைய ஹார்மோன்ஸ் பாடியில நிறைய ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது செக்ரீட் ஆகுது. அதாவது ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின் அண்ட் என்டார்பின்ஸ். இதெல்லாமே feel good hormones. It's a natural painkiller, antidepressant. இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல்ஸ் ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில சுரக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த ஹெல்த், அந்த ஹாப்பினஸ் லாஃப்டர் மூலமா கிடைக்குது. சோ அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அதிகரிக்க நம்ம பாடியில அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற அந்த கார்டிசாலினுடைய அளவு குறைந்து கொண்டே இருக்கும். சோ கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறையும், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்ங்கிற டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின்ஸ்ங்கிற ஹார்மோன் அதிகரிக்கும். அதனாலதான் அப்படிப்பட்ட சிரிப்பு தான் நமக்கு ஒரு நல்ல மருந்தாவும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கிறதுக்கு இந்த லாஃப்டர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மருந்து எங்கேயுமே கிடைக்காது. So that's why only human beings are blessed with the laughter. வேற எந்த அனிமல்ஸ், மேமல்ஸுக்கும் இந்த இமோஷன், இந்த லாஃப்டர் அப்படிங்கிற அந்த இமோஷன் கிடையாது. சோ இட் இஸ் அ பூன் ஃபார் அஸ். ஆனா நம்ம அந்த இந்த ஒரு அழகான ஒரு வரப்பிரசாதத்தையே மறந்துட்டு இன்னைக்கு நம்ம எதையோ தேடிட்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா? சோ திங்க் ஓவர் இட் அண்ட் ட்ரை டு இன்கார்பரேட் லாஃப்டர் இன் யுவர் லைஃப். எஸ், ஹைனா லாஃப் பண்ணோம். ஹைனா லாஃப். வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஹலோ. கேள்வி கேட்கறதுக்கு சான்ஸே நீங்க கொடுக்கல. அவ்வளவு அழகா எல்லாமே நீங்க விவரமா சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். எனக்கு ராத்திரி தூங்குறச்ச எனக்கு நிறைய அன்கனெக்டட் ட்ரீம்ஸ் ஏதோ வந்துட்டே இருக்கு. அதனால எனக்கு ஒரு வீக்லி ஒரு ஹெட்டேக் வருது கிளம்புறேன். அது ஒண்ணுதான் எனக்கு ப்ராப்ளம். அதர்வைஸ் ஐ எம் 70 years old. எனக்கு பிபி சுகர் ஒண்ணுமே கிடையாது. வாக் பண்றேன், ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்றேன், பிரேயர் பண்றேன், எல்லாரோடையும் நல்லா மூவ் பண்ணிட்டு இருக்கேன். தப்போத்துல ஐ எம் வெரி ஹாப்பி ஹியர். எனக்கு ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெரி குட். உங்களோட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி, யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நம்ம சொன்ன அந்த கோல்டன் டிப்ஸ்ல முக்காவாசியான டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ ஒரு ட்ரீம்ஸ், நைட் மேர்ஸ் அடிக்கடி என்னோட தூக்கத்தை கலைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப ட்ரீம்ஸ் ஆர் நத்திங் பட் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இப்ப ஏதாவது ஒரு சிந்தனைகள் அதிகமா நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்களா? நிறைய தாட் ப்ராசஸ் போயிட்டே இருக்குமா? எதையாவது நினைச்சு அதிகப்படியான சிந்தனையில நம்ம இருக்கும் பொழுது அந்த தாட்ஸ் எல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். இல்லைன்னா வேற ஏதாவது டீப் ரூட்டட் தாட்ஸ், ரொம்ப ஒரு எமோஷனல் பேகேஜஸ், ஏதாவது நம்ம செய்யணும்னு நினைக்கிறது செய்ய முடியாம போறது, இல்ல நம்ம இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த ஆசை, என்னோட டிசையர்ஸ் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகல, அதை நான் அச்சீவ் பண்ணணும், இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சில
எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஆள் மனதுல வந்து உள்ள இருந்துட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து தூங்கும் பொழுது வந்து நம்மள இந்த நைட் மேர்ஸ், இந்த ட்ரீம்ஸ் மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அது வந்து நம்ம அந்த ட்ரீம்ஸ் இல்லாம நம்ம நல்லா சவுண்ட் ஸ்லீப், நம்ம குட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹெல்தி லைஃப்னு சொன்னோம் இல்லையா? சோ சவுண்ட் ஸ்லீப் வரும்பொழுது ட்ரீம்ஸ் வராது. ட்ரீம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சவுண்ட் ஸ்லீப் இல்லன்னு அர்த்தம். சோ நம்ம ட்ரீம்ஸ் வராம தூங்குறதுக்கு நீங்க நைட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுனா, படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களோட மனசை உடலையும் நல்லா ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு, நான் வந்து இன்னைக்கு என்னோட நாள் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா போச்சு, ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் சோ பிளெஸ்ட், ஐ எம் கிஃப்டட், எனக்கு எல்லாம் நிறைவா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி இங்க தபோவனத்துல எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ் தாட்ஸோட நீங்க வந்து ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு, நீங்க ஒரு நல்ல ஒரு 2-3 முறை நல்ல டீப் பிரீத்திங் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணிட்டு ஒரு குட்டி பிரேயர் பண்ணிட்டு நீங்க தூங்கி பாருங்க. அந்த மாதிரி ட்ரீம்ஸ், நைட் மேர்ஸ் எல்லாம் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் வந்து உங்களுக்கு வரும், கண்டிப்பா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சந்தோஷம் தான் முக்கியம். ரொம்ப குழப்பிக்காதீங்க. நிறைய தேவையில்லாத சிந்தனைகளை போட்டுட்டு மைண்ட்ல குழப்பிட்டே இருக்காதீங்க. அதுதான் வந்து ட்ரீம்ஸா நைட் மேர்ஸா வரும். அந்த சிந்தனைகளை எல்லாம் வந்து குறைச்சிட்டு நல்ல சிந்தனைகளா நீங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? நல்ல சிந்தனைகள், உங்களோட ஸ்வீட் மெமரிஸ வந்து நீங்க ரீகால் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்லதா இருக்கும். ஸ்வீட் மெமரிஸ் ரீகால் பண்ணலாம், நாட் த சேட் மெமரிஸ். சரிங்களா? எஸ் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். ஆக்சுவலி அந்த ட்ரீம் பத்தி நான் வந்து வேற ஒரு क्वेश्चन கேட்க வந்தேன். இப்ப ட்ரீம் பத்தி क्वेश्चन வந்ததுனால, our dream is 80-20 proportional. 80 வந்து sleeping state and 20 REM sleep னு சொல்லிட்டு, but you said there is a dreamless state கிடையாதுன்னா, we have to have a dreams in when we just go for a sleep. But dream is an indication what is stored in the subconscious mind, so it indicates where your life is heading, so it gives a caution. So you have to connect this thing to what is the problem going on in life and getting corrected. Dream is a welcome in the sense you have to know what is ailing or affecting your mind and life. வந்து பார்க்கிறதுக்காக ஒரு இது பெரிய அது ஒரு பேச்சு. ரெண்டாவது, நீங்க ரொம்ப சொன்னீங்க, you fake it till you make it அப்படிங்கிற மாதிரி. It may be a cosmetic smile, but still worth doing it so that you can get lot of benefit out of it ங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம we must be childlike, not childish, so that we can reinvent ourselves what we have been earlier. Unfortunately, நம்ம சோஷியல் கண்டிஷனிங் என்ன ஆயிடுறது, கும்பல சிரிச்சா போச்சு, புகையில போட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி சிரிக்கிறதே ஒரு டாபுவா பண்ணி become very grim faced and facing a lot of problems. Thank you, madam. Anything you want to add on that, I can just do it. Thank you. Thank you, sir. Rightly quoted. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கிளாரிட்டி இல்லாம ஒரு ஹாஃப் பேக்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம இருந்துகிட்டனாலதான் இந்த நீங்க அழகா சொன்னீங்க அந்த ஒரு பழமொழி எல்லாம். சோ அந்த மைண்ட் செட்ல இருக்கனாலதான் நம்ம வந்து லாஃப்டரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்து நம்ம அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்மளுக்காக, நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம சிரிக்கிறதுல வந்து தப்பே இல்லை. யாரோ என்னமோ சொல்லிட்டு போட்டோம், what happened to this lady, whether she has become so crazy, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி புரியல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நமக்கு நம்மளோட ஆரோக்கியத்துக்காக சிரிக்கிறோம், சந்தோஷம், ஓகே, go ahead with that. நம்ம சிரிக்கிறதுனால நம்ம வேற யாரையும் வந்து கஷ்டப்பட போறதில்லை, படுத்த போறதில்லை. நம்மளோட சிரிப்பின் மூலமாக எல்லாரும் ஆரோக்கியத்தான் படணுமே தவிர யாருக்கும் நம்ம வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்சைட்ஸ் அண்ட் இன்புட்ஸ். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन if you have. விஜயலட்சுமி மேடம். விஜயலட்சுமி மேடம், ப்ளீஸ் கோ. மேடம், எங்களுக்கு தப்போவன்ல நல்லா சந்தோஷமா மனசு விட்டு சிரிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம். அந்த நியூ இயர் வரும், தீபாவளி, நவராத்திரி, அந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் வந்தா நாங்க வந்து கும்மி, கோலாட்டம், அப்புறம் ஸ்கிட்டு அதெல்லாம் போடுவோம். அதுக்கெல்லாம் ரிஹர்சல் பண்றச்சே எங்க ஏஜே மறந்துடுவோம். நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க மாதிரி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு என்ஜாய் பண்ணி அந்த காமெடி ரிஹர்சல் எல்லாம் பண்றச்சே ரொம்ப ஜாலியா இருக்கும் மனசு. So that time we used to feel very fresh.
That's what I wanted to tell. தேங்க்யூ விஜயலட்சுமி ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப வந்து அந்த மாதிரி இப்ப திருப்பியும் நான் ஒரு பாயிண்ட் இங்க உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா லாஃப்டர் வந்து எப்போ ஒரு பெஸ்ட் மெடிசன் ஆகும். இப்ப நீங்க சொன்னீங்க எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷம் எனக்கு அது கேட்கறதுக்கு. ஆனா அந்த மாதிரியான கொஞ்சம் டைம் சிரிக்கிற சிரிப்பு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. ஏன் அப்படின்னா, எப்போ வந்து ஒரு சிரிப்பு வந்து ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, your laughter has to be sustained and it has to prolong for 10 to 15 minutes at least minimum, and your laughter has to come from your belly and it has to be an unconditional laughter. So அந்த மாதிரி இருக்கும் பொழுதுதான் அந்த லாஃப்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு மெடிசன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்காலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லுது. அதாவது நம்ம சும்மா ஸ்மைல் பண்றதுனாலயோ கிகில் பண்றதுனாலயோ வந்து அந்த சிரிப்பின் மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. சோ நல்ல அடிவயிற்றிலிருந்து நம்ம வந்து சிரிக்கணும். அது வந்து ஒரு குறைந்தது ஒரு 10-15 நிமிடமாவது நம்ம சிரிச்சோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த சிரிப்பானது அருமருந்து ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றோம். So let us take a short break over here. We have more on the other side. Stay tuned. கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. தபோவாணி இணைய வானொலியின் நிகழ்ச்சிகளை உங்கள் ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து ஸ்பாட்டிஃபை செயலியை பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழலாம். வே ஆஃப் லிவிங் ஹாப்பி அண்ட் ஹெல்தி இந்த ப்ரோக்ராம் பண்ண சக்சஸ்ஃபுல்லா பண்ண சத்யபிரியாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல சுப்பிரமணிய சாரை கூப்பிடுறேன் நாளைக்கு. சுப்பிரமணிய. Yes, loud and clear. Okay. Madam Satyapriya and all the participants in the Zoom meeting. இந்த வருஷம் கோயம்புத்தூர்ல இன்னும் சவுத் வெஸ்ட் மான்சூன் வரல. ஆனா for the past 55 minutes I feel there has been a heavy shower going on outside and it is just coming to an end and you completed it. You have been really a prolific talker. Compliments. We have already listened to you once and we thought it was going to be more practical oriented, most of us thought, but the way in which we have been sitting and doing it, I would say it is as effective and as enjoyable. That means some other time you will come and train us as well here. We look forward to that. Some of the points, nuggets which we picked up, we want to tell you and relate our life in Tapovan. Exercise. You find a lot of people walking up and down in Tapovan and not many people perform the type of exercise which is seen the schoolboys performing. Probably we should do that. We have been told that the walking is the best exercise at this age. Very few are going to the gym over here because we are not able to do that. And probably we would start and act as a fillip to us. Healthy eating, yes, we have been eating well. And thanks to our office manager who gets the fruit vendor even during the pandemic time and ensure that we are able to have the fruit that we are missing otherwise by not able to going to this thing. There is no activity after 6:37 here, so it is just like after 7 o'clock. After 9 o'clock, out of boredom, most of us go to sleep. Maybe I talk about myself. We don't know what to do. We don't have the disposition to study. Not much we are interested in knowing about. So it puts us to sleep. In a way, it has been really helpful. We are not living a city life where the life is really disturbed. I used to live in Bombay. Even the child does not go to sleep before midnight. That is not the case. We have been blessed from that point of view. The third point, taking care of your physical appearance. I think knowingly or unknowingly, at least 5 beauticians are moving around in Tapovan, ensuring all the ladies here who are elderly are kept well and they do feel young, both at heart and at looks. And there is not a single lady who hasn't fought with the
tailor who has stitched the blouse recently. That shows how much they care for the fitting, how much they care for the look. And most of the ladies here are fortunate that their hair hasn't turned gray at all, even though they are very old. I mean, if you read between the lines, I am not responsible. Okay, we'll go over to the listening to music. We do that. And a lot of Mr. Krishnan is the one who has practically the cornucopia of music. Any music he has, and he provides us with us. And there are a lot of musicians who entertain us regularly by singing to us. Thanks to the pandemic, we are not able to listen. On the contrary, rationing the time to our local musicians has become a very difficult task. And we do enjoy a lot of music. To that extent, we are fine. News stories, we listen. Sometimes we do get carried away, but we are not able to come out of it because habits die hard. So we do listen, and thanks the same channel or the different channel give the same story. I don't listen as much as I used to do. Not only in channel, I used to change language also and listen. Those habits are dying very fast. Vaayvattu Siriyal is something which we are trying to practice. And yes, you said Siripillada Varkai Shiragillada Paravai, Unnagaye Anbin Chinnam, Udukan Varagal Nagaga, our Enazana, Chirichibu, Yena, Adutta Pora Kata, Idoda Moshamarglan, Abdilanga, Bhagavan Namaka Purukala. I think I'm a friend Salani, exercise. Avarla Nalla friends. You should have a companion. Avarla Nagadat Porutun Natal, because he can make them the Judicial Porutun, Irvaldu Sona Mari. They do advise and we do listen. Not that all problems we can solve, and we do have our mentor inside. I think depending on the confidence, this concept we are following. And good and sound sleep we do have, and we need to practice. One of the things what we do here, don't take me otherwise. Inge Tapovala Yana Purta Varaikom, Ungaradun Tungaradun, Urangaradun Tungaradun Pandit. So nothing much we are doing. We are happy about it, and we don't have any compunctions about it. Because we are able to play our politics very well with the individuals, and we are able to gossip with people. People may not like my telling, but the truth I need to say. I just cannot hide the truth. Positive mindset we have. We don't have anything negative about anybody. We are well aware of the fact, and even Adi Shankara says, Balavastad, Krita Saktaha, Tarunavastad, Taruni Saktaha, Vriddhavastad, Chinta Saktaha, Pare Brahmani, Kopina Saktaha. Vriddhava Panatikapuram, Kavalada, Epapata, Virutu Sunna. I think most of us are overcome, but sometimes the worries try to eat us, but that is something what we can't overcome, but we are trying our best. And we do stay connected thanks to the limitless talk time that we have been provided by the telephone companies. Irrespective of any phone call, I try within the purpose, the number comes engaged most of the time. That means people are getting connected with people at all times. And our office manager's phone, if you get without the 2 trials, then if you get in the first trial, you should compliment yourself. You have had a great day. Okay? He's very busy helping others, and we do stay connected. Financial management. Most of us are not doing active financial management, and we do have some money in Podumendra Varve, Puntarum Selvam Gramari. Happy are we are not extravagant spenders. We don't want to show off to anybody. So financial management, I wonder whether that has been a problem just because fortunately either we have too much money, we need not bother, or we have too less money, we need not bother either.
Either way, we are happy about things. And learning something new, yes. Some people were talking. They do apply soap to the body by left hand and brushing the teeth. And what we are doing is, after listening, I'll request my office manager to buy about 2 dozens of chopsticks so that we will try eating with the chopsticks, so that will be an exercise that takes us at least about 3 months without success. Finally, we go to the physical and mental checkup. We do that, and we have a nurse as well. And we seek mental. This is something which we need to do. We do not know how many people are having mentally handicapped or difficulties. I think all of us have some friend whom we should share and come out. If we have, yes, we will follow your advice, madam. Clapping we do all the time. We are very grateful to our fellow members, and we do respect people who are helping us. We are very grateful to them. We appreciate their help. One of the things we do lack a bit is we feel pretty shy to express outwardly what is being done to us and express our gratitude. This quality, if we develop, we will be great. I think, this laughter session has gone without any joke whatsoever. Maybe time permitting, or more than time permitting, Subbu permitting, I would like to tell a joke that has happened in the life. Subbu, do you have Go ahead, please. Hey, this is a story that has been written by Parvez Musharraf, his autobiography. They were celebrating the platinum jubilee of the Air Force station in one of the cities, and Parvez, who was the adjutant there, was asked to organize for a big entertainment program for the occasion. Mrs. Ziaul Haq was the president of Pakistan then. Our friend organized with, the city Peshawar or someplace like that, and organized. There were a lot of politics going on. Finally, they came up with a team of men, women who will be participating and performing in the during the Platinum Jubilee at the Air Force station. Now, what happened is they all boarded the train. The next evening, they were supposed to be performing at Peshawar. The train left around 7:30 at night, and all of them, they were given one compartment. They were having a good talk, and they said they are going to perform before the president of the country, which is a great honor to them. They all went to sleep. The head of the Air Force station got a message from President's office that Mr. Ziaul Haq does not like all these things. He feels that was the time he was not in the best of, the attitude towards him by the countrymen are not good. And he didn't want Maulvis are objecting women taking part in functions. So he told Zia, how much you have organized? He said, they are all in the train, sir. That was a nice job you have done. என்ன பண்ணுன்னா நீ அவங்க இங்க வரப்படாது நாளே காரணம் வண்டி கிளம்பிடுத்து வந்துட்டு இருக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது வண்டி இங்க வரப்படாது. He says, what can I do? Do whatever you want, power is with you. So what Zia did, went to the railway guide and found there was one station where the train is supposed to be arriving within about an hour and a half from that point. He rang up the brigadier, who was very many levels above him in the grade, and told him, stop the train, because the brigadier, after the hard day's work, made himself, he could not get sleep. He forced himself by going to sleep, by having the proper medicines, and then he was asleep. When he got up, he heard Zia's voice, and he said, who the hell is that disturbing? He said, sir, I am Zia. Who are you? You are a petty officer. He said, petty officer or not, that doesn't matter. The president of the country desires it. He doesn't want the people to reach Peshawar, for that matter, to be seen nowhere near Peshawar city. He said, what do you want me to do?
He said, within 1.5 hours, the train is coming. You remove that compartment. Within the next 3 hours, the train bound for Lahore will come. You connect that bogie to that. With lot of grudge, the brigadier did. The whole trip, which was in a compartment. Early morning, they were expected to get down at the station where the Air Force station is located. Whereas when they reached around 6:30, they found themselves at Lahore, that place they started. Zia says, I never went and saw their faces, and I could imagine the apathy they must be having and the laugh others would have had who didn't get an opportunity to be a part of the team, and how they would be upset. Even today, when I think about it, I can't control laughing the whole episode. This episode, after reading, for many days I was laughing over it. I hope I could relate the story as Zia concluded in the autobiography and make you feel light for the evening and smile over it after you are able to mull over and get the total situation studied. Thanks a lot. That's very great. Looking forward to you giving such a booster to it off and on, madam, so that we stay fit forever and ever. Thank you. Bye. Thank you, Subramanian sir, for the very elaborate vote of thanks, which included a joke also. We enjoyed. And with this, the recording of the program will be available on Radio Tapavani tomorrow. With this, is a wrap up from all of us over here. This is Subbu and Suya signing off, wishing you all goodbye, good night, and Shubh Ratri. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சத்யபிரியா சொன்ன 15 பாயிண்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது நாளைக்கு நம்ம தபோவாணி ரேடியோல நம்ம கேட்டுக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் ஃபீட்பேக் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9836700456 983667004556. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவானி. உங்களிடமிருந்து விடைபெறுவது அனுசூயா. வாழ்ந்தோம், வாழ்கிறோம், வழிகாட்டுவோம். India's first internet radio by senior citizens. இது சமுதாயத்தின் கலங்கரை விளக்கு.